Hi friends, welcome to Sujit channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா A4 ஷீட்லயே எப்படி ஃப்ராக் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ இந்த மாதிரி ஃப்ராக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையானது A4 ஷீட் பேப்பர் இருக்குல, அது ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு லைன் தெரியும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஒரு லைன் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. இப்படி லைன் தெரியுற பக்கம் இப்படி இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சுட்டு அதே மாதிரி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஒரு தடவை மடிக்கணும், ஆப்போசிட் சைடு ஒரு தடவை மடிக்கணும். இப்போ இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இப்படி இங்கே ரெண்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி எக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். எக்ஸ் மாதிரி இருக்கணும். இப்படி இந்த எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, சென்டரில் வந்து இப்படி இப்படி கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி மேலே இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்துடும் ஃப்ராக் ஷேப். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிட்டோன்னே லெக்ஸ் செய்யணும். லெக் இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பக்கமும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மடிக்கணும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. டைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி இதே மாதிரி தான் 2 பக்கமும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிட்டோன்னே இப்படி அதே மாதிரி இப்படி இப்படி ஒரு தடவை இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ராகோட லெக். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் 4 பக்கமாக பண்ணணும். நாலு பக்கம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பிட்டு இப்படி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிட்டு இதே மாதிரி இந்த சைடையும் இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப், இதை வந்து இதை திறந்து இப்படி உள்ள கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒழுங்காக ஜம்ப் பண்ணாது ஃப்ராக். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை மட்டும் இதை செஞ்சுட்டு இங்கே ஒரு லைன் தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனுக்கிட்ட இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கவனமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தலைப்பக்கம் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. இந்த லெக் இருக்குல்ல, லெக் பக்கம் இப்படி மடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ராகு. இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணுதா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராகு. இதோ ஜம்ப் பண்ணுதா? இதான் ஃப்ராகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.